வணக்க மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன சொல்கிறது, பாருங்க மக்களே, காய்கறி எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறா. எடுத்து அமுக்கிறா. அமுக்கி என்ன போயாசமா எப்போ கேட்டாலும் லசம் லசம் லசம். நாங்கள் வரோம் பத்தாக்கு வர தீனி மூட்டை. தீனி மூட்டை இங்கே கொடுத்தா நாம் இன்னும் விடுவோமாம்மா. பாருங்க மக்களே, வர பத்தாக்கு அந்த தீனி போய் கீழே வச்சு தொலைச்சாத்தானே என்ன. ஏய், அந்த பையத்தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போய் தொலையா. ஏன் கையில் சுமந்துக்கிட்டே தெரியுற? கொண்டு வா, கொண்டுக்கிட்டு வா. தக்காளி நசுக்கி சூசு போட்டுறாத. போதும் போதும், தக்காளி நசுங்கி போயிட முடியும். கொண்டு வா. ஏய், கொண்டு வந்து வச்சு. அப்போ இந்த ஒரு வாரமாக தக்காளி ரசம் தான். கிலோ 20 ரூபாயும் தக்காளி ரசம். மீன் ஒரு வாரத்துக்கு தக்காளி ரசம் தான். கொண்டுக்கிட்டு வா பைய. அட தீனி போய் கொண்டு வா. அட நான் திங்க மாட்டேன், கொண்டு வா. என்ன பண்ணாலும் தீனி பைய மட்டும் கீழே விட மாட்டேங்கிற பாருங்க. என்னது? அள்ளிக்கிட்டு வா, அள்ளிக்கிட்டு வா. அள்ளிக்கிட்டு வந்து ரசம் வை. எத்தனை அள்ளிட்டு வந்தாலும் ரசம் தான் சொல்ல போகிறேன். வேறு என்ன சொல்ல போகிறேன்? ஆ, பாருங்க எப்படி போய் முதல்ல ஃப்ரிட்ஜ் இருந்தது மக்களே. ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொண்டு போய் வைப்பா. எல்லாமே சூம்பி அது சும்மா வெட்டி. ஃப்ரிட்ஜ் வாங்கினது வேஸ்ட்டு. நான் வாங்கி ஃப்ரிட்ஜ் வாங்கி 6-7 வருஷம் என்னமோ இருந்தது. ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லைங்க. சும்மா வெட்டி எங்கள் வீட்டில் பெருமையாக ஃப்ரிட்ஜ் இருக்குதுன்னு சொல்லித்தான் வாங்கி வச்சு. வாங்கி கொண்டு போய் காய்கறியும் கீழே தான் போடுவேன். ஃப்ரிட்ஜ் இருக்கும்போது கீழே தான் வாங்கி கொண்டு போடுவேன். ஒன்றுக்குமே ஆகாது. ஆனால் காய்கறிலாம் நிறைய வாங்குவேன். ஆனால் ஒழுங்காக குழம்பு வைக்க மாட்டேன். எல்லாம் வற்றி போனோன்னா எல்லாம் ஆட்டுக்கு போட மாட்டாங்க. மாட்டுக்கு மாட்டை தூக்கி அக்கறை குப்பையில் கூட தீ வச்சு வச்சுருக்கோம். இந்த மாதிரி நிறைய பெண்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. எங்கள் வீட்டில் அது ஒன்றாங்க. போனாதுன்னா கலராக வாங்கலாம். இது நாங்கள் புது டெக்னிக்கலாக இருக்குது. ஆமாங்க, போண்டா சாப்பிடுங்க. கடலை மாவு இருக்குல்ல, மூஞ்சியில் போட்டு தேய்ச்சாத்தான் கலர் ஆவான்னு இல்லை, வவுத்துக்குள்ளேயும் தேய்ச்சா கலர் ஆவாங்க. வயிறு தானே கலர் ஆகும். ஓ, அப்படி ஒரு டெக்னிக்கல் இருக்காமாங்க. ஆத்து மாமா ரெசிபி கடலை மாவு தேய்ச்சா கலர் ஆவாங்களாம். அதான் வயிற்றுல கொஞ்சம் தேய்ச்சா உடம்புல மக்களே எல்லாம் கடல் மாவு ரேட்டை ஏற்றி விட்ருங்க. ஏன்னா அந்த உடம்புல ரத்தம் போல போகும்போது அங்கங்க போய் கலர் ஆகுது. நான் புதுசாக ஒரு விஞ்ஞானி இருந்து கற்றுக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கற்றுக்குங்க. இப்போ நான் ஏன் வெள்ளை கையில் வந்தேன்னா, இந்த ஐயா பசை விட்டு இறங்கி நடந்து வர மாட்டாராம். என்னை மிரட்டி வர சொல்லியிருக்காரு. சரி, விடு விடு போ. அதனால் என்ன சொல்ல வர அப்படின்னா, மக்களை நாம் பைத்தா மாவு வாங்குறேன், புடலங்காய் மாவு வாங்குறேன்னு அப்படியே பிடிச்சிங்க ஓடி போயிடுவா. பிடிச்சிங்க காய்கறியெல்லாம் வாங்கி ஓடி போயிடுவா. பிடிச்சிங்க. திருடு தெரியும் எனக்கு. திருடுங்கிறது தெரியும். டீ டம்ளர் திரும்ப மாட்டேன். காய்கறி திருடு போகலாம் பிளான்ட்டியா? நானே வாங்க, நானே பிடிச்சி கொடுத்துருவேன். வாங்க சூத்தப்பா என்ன பழமா உனக்கு? அது சூத்த தக்காளி அடிச்சுன்னு வச்சுக்கோ. போடு.